உள்ளே வந்த அமலாக்கத்துறை, வசமாக மாட்டிய அமீர், சிக்கிய சினிமா பட்டாளம், பிந்தது கதை. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர் முகமது சலீம் ஆகியோர் ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்நிலையில் அமலாக்கத்துறை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு அளித்திருப்பது சினிமா துறையை அதிர்ச்சியாக்கியுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக முன்னாள் நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து கடந்த ஆண்டு அவரை கைது செய்தது. பின்னர் அவரது சகோதரர் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. இந்த வழக்கில் 302 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் ஜாஃபர் சாதிக், அவரது மனைவி அமீனா பானு, ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர் முகமது சலீம் மற்றும் திரைப்பட இயக்குனர் அமீர் உள்ளிட்ட 12 தனிநபர்களும், ஜாஃபர் சாதிக்கின் பட தயாரிப்பு நிறுவனம் உள்ளிட்ட 8 நிறுவனங்களும் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த வழக்கில் இயக்குனர் அமீருக்கு தொடர்பு இருப்பதாக பலரும் குற்றச்சாட்டு வைத்து வந்தனர். மேலும் விரைவில் கைது செய்யப்படுவார் என்று கூறப்பட்ட நிலையில் கடந்த வருடம் டெல்லியில் உள்ள என்சிபி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகி வந்தார். இதற்கு அமீர் தான் எந்த ஒரு குற்றச்சம்பவத்திலும் ஈடுபடவில்லை என விளக்கம் கொடுத்து வந்தார். இந்த வழக்கில் ஜாமீன் கோரி ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர் முகமது தாக்கல் செய்த மனுவை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. இதனையடுத்து ஜாமீன் கோரி இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இதற்கு அமலாக்கத்துறை தரப்பில் இருந்து பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த பதில் மனுவில் சர்வதேச போதைப் பொருள் கடத்தலில் மூளையாக ஜாஃபர் சாதிக் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்ததாகவும் அதன் மூலமாக ஈட்டப்பட்ட தொகையில் சொகுசு கார்கள், சொத்துக்கள் வாங்கியதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் போதைப் பொருள் கடத்தலில் வந்த பணத்தை ஜாஃபர் சாதிக் தனது குடும்பத்தினரின் வங்கிக் கணக்கு மட்டுமின்றி இயக்குனர் அமீரின் வங்கிக் கணக்கு மற்றும் போலி வங்கிக் கணக்கிலும் செலுத்தி வந்ததாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் ஜாஃபர் சாதிக் திமுக நிர்வாகியாக இருந்ததால் சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளதால் இருவருக்கும் ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் அமலாக்கத்துறை தரப்பில் இருந்து பதில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இந்த வழக்கின் விசாரணையை மார்ச் 2வது வாரத்துக்கு ஒத்திவைத்துள்ளது. இந்நிலையில் இயக்குனர் அமீர் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் சிக்கியிருப்பது தெள்ளத் தெளிவாகியுள்ளது. இவரை அமலாக்கத்துறை விரைவில் விசாரணைக்கு அழைக்கலாம் என்றும் சினிமா துறையில் ஜாஃபர் சாதிக்கு நெருக்கமானவர்களை விசாரணைக்கு அழைக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இதனால் சினிமா துறையில் உள்ள பலரும் அச்சத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.